அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பழைய கேள்வித்தாள் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இலக்கணம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிசியிலேருந்து புதிய பாடத்திட்டம் அறிவிச்சிருக்காங்க, சிலபஸ் அப்படி தானே. அந்த சிலபஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 85 கேள்விகள் எதிலிருந்து வருது, இலக்கணத்திலிருந்து தான் வருது. அப்படி பார்க்கும்பொழுது இலக்கணத்தை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதாவது இலக்கண பகுதிகளை, உரைநடை மற்றும் செயல் பகுதிகள் வந்து வெறும் 15 கேள்விகள் மட்டும்தான் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது இலக்கணத்துக்கு படிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா மேக்ஸ் மாதிரி தான், ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம எப்படி நம்ம மேக்ஸ் போடலாமோ அதே மாதிரி கிராமரும் அதே தான், இலக்கணமும் அதே தான். அதுக்கு என்னென்ன அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தெரிஞ்சுனா போதும். கண்டிப்பாக நம்ம இலக்கணத்துலேயே முழு மதிப்பெண் 85க்கு 85 கிளியராக எடுக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு மார்க் கூட விட முடியாது. அதனால தான் நம்ம இலக்கணம் பார்த்துட்ருக்குறோம். இன்னொன்று ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே நிறைய பிழை விடுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அதிகமான பிழைகள் வந்து இருக்குது, சரியாக எழுத தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ இந்த தடவை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா, அதிகமான இலக்கணம் வந்து வச்சுருக்கிறாங்க பிழை இல்லாமல் எழுதுவதற்காக. சரி, நம்ம நேரடியாக கேள்விக்கு வந்துடுவோம். இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது தொடரின் வகையை அறிக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, இந்த சால சிறந்தது அப்படின்னா என்ன, உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உரிச்சொல் தொடர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே. ஒளிச்சொல் தொடர் அப்படின்னா அதற்கு சில உருபுகள் வந்து இருக்குது. அது என்னென்ன உருபுகள் அப்படின்னு பார்க்கும்போது, சால, உரு, நனி, தவ, கூர், களி, அப்புறம் மா, இந்த மாதிரியான உருபுகள் வந்து இருக்குது. சால, தவ, கூர், களி, மா. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உரிச்சொல் உருபுகள். அப்போ உரிச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெயர் இருக்குது அப்படின்னா அதை வந்து விவரித்து சொல்லும். இப்போ பாருங்கள், ஒரு மரம், இது வந்து ஒரு பெயர் சொல், சரியா. மரம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெயர் சொல். இப்போ இந்த மரம் வெறும் மரமாக தான் இருக்குது. இந்த மரத்தை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம், இதை விவரித்து சொல்கிறோம் அப்படின்னா மாமரம் அப்படின்னு சொல்லலாமா. மாமரம்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மரத்தினுடைய சிறப்பை சொல்லுது. வெறும் ஒரு மரமாக இல்லாமல் மாமரம் அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய மரமாகவும், இதுக்கு இன்னொரு பேர் மாமரம், அதாவது மாம்பழம் பழுக்கக்கூடிய மாங்காய் மரமும் இருக்குது. நான் சொல்லக்கூடிய மாமரம் அப்படின்னா மிகப்பெரிய மரம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. இது எப்படி நகரம் இருக்குது, நகரத்தில் வந்து நார்மலான ஒரு நகரம், சரியா. அதில் முன்னாடி சேர்த்தாங்க அப்படின்னா மாநகரம். அப்போ அந்த நகரம் மிகப்பெரிய நகரம். அப்போ அந்த நகரத்தை சிறப்பித்து சொல்லுது, பார்த்தீங்களா. அதே போல தான் அப்போது அந்த சால, தவ, நனி, உரு, கூர், களி, அப்புறம் என்ன, இந்த இந்த எழுத்துக்கள், இந்த சொற்கள் எல்லாமே என்னது, உரிச்சொல் உருபுகள். அப்போது ஒரு பெயரை வந்து என்ன சொல்லுது, என்ன பண்ணுது, விவரித்து சொல்லுது. சால சிறந்தது. அப்போது இந்த சிறந்தது அப்படிங்கிறத என்னது, இந்த சால அப்படிங்கிற உரிச்சொல் உருபானது விவரித்து சொல்கிறது. இதுதான் என்னது, உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்க, 6வது கேள்வி. பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை, ஓகேவா. மல்லிகை அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னது, ஒரு பொருள் பெயர், ஓகேவா. மல்லிகை அப்படின்னு இப்போ எப்படி மரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பொருளோட பெயர் சொல்லி சொன்னோமா, அப்போ ஒரு பொருட்பெயர்ங்கிற மாதிரி இந்த மல்லிகை அப்படிங்கிறதும் ஒரு பொருட்பெயர் தான். அடுத்து பாருங்க, பள்ளின்னு பார்க்கும்போது அது என்னது, ஒரு இடம். அது ஒரு இடம் தானே, பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு இடம், அங்கே போய் நம்ம படிக்கலாம். அப்போ அது என்னது, இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது சினை பெயர். ஏன் சினை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து என்ன போகும், கொப்பு போகும், அதிலேருந்து கிளை போகும், கிளையிலேருந்து சினுங்கு அப்படின்லாம். அப்போ தனித்தனியாக பிரியுது, பார்த்தீங்களா. பிரான்ச்சாக பிரியுதா. இந்த மாதிரி பிரான்ச்சாக பிரிஞ்சாலே அதற்கு பெயர் வந்து சினை பெயர் என்று அர்த்தம், சரிங்களா. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சாக போகுதோ அதெல்லாமே சினை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இனிமைங்கிறது என்னது,
பண்பு பெயர். இனிமை அப்படின்னா என்னது? பண்பு பெயர். இந்த பண்புனா அது ஒரு இனிமையானது, அதாவது ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், ஒரு காரமாக இருக்கலாம், இல்லை ஒரு வடிவமாக இருக்கலாம். ஒரு கட்டம், இப்போ கட்டம், சதுரம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்போ அந்த வடிவம் இது எல்லாமே அதனுடைய பண்பை குறிக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு என்னது? பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 7வது, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தம் இல்லாததான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது தவறானதை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல கேள்வியை படித்தால் மட்டுமே நீங்கள் வந்து சரியாக விடை அளிக்க முடியும். காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தவறானதான் கேட்குறாங்க. காலப்பெயருங்கிறது செம்மையா? அப்படிலாம் இல்லை. காலப்பெயருங்கிறது ஏதோ ஒரு ஆண்டை குறிக்கிறதோ, மாதத்தண்டை, ஒரு நாட்களை குறிக்கிறதோ, ஒரு வாரத்தை குறிக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இல்லை ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அதுதான் என்னது? காலப்பெயர். ஆனால் இங்கே செம்மைன்னு சொல்லி எதை கொடுத்துருக்காங்க? பண்பை கொடுத்துருக்காங்க, பண்பு பெயரை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போது பண்பு பெயர் தான் இங்கே வரும். அதனால் காலப்பெயர் அப்படிங்கிறது தவறு. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தவறு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சினைப்பெயர் அப்படிங்கிறது கண். ஆமாம், நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அது கிளை கிளையாக பிரியுது அப்படின்னா அதைத்தான் சினை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ நம்ம உடம்பு இருக்குது, உடம்புல இருந்து தான் ஆர்கன்ஸ்ல இருந்து தான் என்ன வருது? உறுப்புகள் வருது. உறுப்பில் ஒரு உறுப்பு தான் என்னது? நம்மளுடைய கண். அப்போ அதிலிருந்து பாட்டாக பிரியுதா? அப்போ அது வந்து என்னது? சினை. அப்போ இது கரெக்டு. அப்போ இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆண்டு அப்படிங்கிறது பண்பு பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு தான் காலப்பெயர். சரியா? அப்போ இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பண்பு அப்படிங்கிறது செம்மைக்கு போகும், ஆண்டு அப்படிங்கிறது காலப்பெயருக்கு போகும். அப்போ இதை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவும் சியும் தவறு. ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏசி தவறுன்னு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டி ஆப்ஷனையும் பார்த்துடலாம். தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஆடுதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அல் அப்படின்னு முடிஞ்சாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அல் ஆடுதல், ஓடுதல், பாடுதல், இந்த மாதிரி அள்ளுன்னு முடிஞ்சிட்டாலே என்னது? தொழிற்பெயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே ஆப்ஷனில் நீக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 8வது பாருங்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக. வேர்ச்சொல்லின் வினையெச்சம். ஓகேவா? கேள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்ச்சொல்லுனா ஒரு எழுத்து தோன்றும், அதாவது அந்த எழுத்து வந்து பிரிக்க முடியாது. ஓகேவா? அதே போல் அந்த வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக வந்து இருக்கும், ஒரு கட்டளை சொற்களாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா படி. இப்போ படித்தான் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், படித்தான். ஏன்னா வேர்ச்சொல் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேர் சொல்லின் எச்சம், வினையச்சம் அதெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். படித்தான் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த படித்தானில் வேர்ச்சொல் எது? ஆதியிலிருந்து வரக்கூடியதானே வேறு. அப்போ மொத அது எந்த சொல்லிருந்து உருவாகுது? படி அப்படிங்கிறதுல தானே அந்த படித்தான், படிப்பான், படிக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் தோன்றுறது. அப்போது இதற்கெல்லாமே வேர் பகுதியாக இருக்கக்கூடியது என்னது? இந்த படி தான். ஓகேவா? அப்போ இதுதான் என்னது? வேர்ச்சொல். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ச்சொல்லை வந்து பிரிக்க முடியாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியாது? வேர்ச்சொற்களை பிரிக்க முடியாது. டீட்டெயிலாக அவசியம். வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வேர்ச்சொல் வந்து கட்டளை வாக்கியமாக வரும். அப்போ படி அப்படிங்கிறது என்னவா இருக்குது? கட்டளை வாக்கியமாக இருக்குது. படி அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒருத்தனை, அப்போ அது ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கா? அப்போ கட்டளை வாக்கியமாக இருக்கும், அதை வந்து பிரிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சொல் இருக்குன்னா அதோடைய முதற் பகுதியாக தான் என்ன இருக்கும்? வேர்ச்சொல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், கேள் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல், அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேர்ச்சொல்லோடைய வினையச்சத்தை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வினையச்சம்னா என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, ஆ, இ இதில் வந்து முடியும். அதுதான் என்னது? வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்போது சாரி மன்னிச்சுக்கணும். ஊ. ஓகேவா? ஊ, இ இதுதான் என்னது? வினையச்சம். சரியா? வினையச்சம்ங்கிறது இதில் தான் முடியும். அடுத்து பாருங்கள், ஆ. இந்த ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுனா பேரச்சத்தில் வந்து முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஊ ஈன்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம், ஆன்னு முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், கேட்டுன்னு இருக்குது. அப்போ டூவை பிரிங்க, இட்டு கூட்டல் ஊன் முடியுது. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஊ ஈன்னு முடிஞ்சாலே வினையச்சம்னு சொன்னேன்னா,
ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த டூவை பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஊ டூ, அப்போ அந்த ஊன்னு முடியுது. அப்போ இது என்னது? இதுதான் வினையச்சம். மற்றதில் பாருங்கள், சி ஆப்ஷன் சி பாருங்கள், கேட்டல். நான் என்ன சொன்னேன்? அல் அப்படின்னு முடிஞ்சாலே என்னவா இருக்கும்? அது ஒரு தொழிற்பெயராக இருக்கும்னு சொன்னேன். அப்போ சி வராது. கேட்டான் ஆண், அதுவும் வராது. அடுத்து கேட்ட ஆளை முடியுது. அந்த டாவை பிரிங்க, கேட்ட ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டாவை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? டா. இட்டு கூட்டல் ஆ டா. ஓகேவா? அப்போ ஆண் முடிச்சுன்னா என்ன சொன்னேன்? அது வந்து பெயரச்சம்னு சொன்னேன். அது ஊவும் ஈயும் மட்டும்தான் வினையச்சம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை வச்சு நீங்கள் எல்லா கேள்வியும் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி வேர்ச்சொற்களில். ஓகேவா? அப்போ கேட்டு அப்படிங்கிறது தான் என்னது? சரியான ஆன்சர். இதை நீங்களே சொல்லுங்கள். தனிந்தது அப்படின்றது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நான் வேர்ச்சொல் எப்படி எடுத்தெழுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனுடைய முதல் எழுத்தானது முதல் இது எப்படி இருக்குமா? வேர் சொற்களாக வந்து இருக்கும். அதே போல் அது ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும். அதை பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ இதில் தனி அப்படின்னு சொல்லி அப்படின்னு நல்லா பாருங்கள். தனி, தனிந்து, தனிந்த. நான் சொன்னேன் இந்த தனிந்தல இருக்கக்கூடிய இந்து தாவை எடுத்துட்டா தனி அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். இது ஒரு வேர்ச்சொல். இதில் பாருங்கள் ரெண்டு சுழி நீ இருக்குது. அப்போ இது தவறு. ஓகேவா? இதில் தனிந்துன்னு இருக்குது. இதுலேயும் நம்ம வேர்ச்சொல் எடுக்கலாம், தனி அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா? அப்போ இதுவும் வராது. வெறும் தனின்னு இருக்கிறது மட்டும்தான் வேர்ச்சொல். அப்போது தனி அப்படிங்கிறதுனா அது ஒரு கட்டளை வாக்கியமாக வருதா? அந்த தண்ணீர் இது இருக்குது. அப்போ வந்து அந்த தாகத்தை தனிடா அப்படிங்கிறேன். இப்போ அவனுடைய தாகத்தை தனினா அது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி இருக்குதா? இப்போ கட்டளை வாக்கியமாக இருக்குது. தனியை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஓகேவா? அப்போ இதுதான் என்னது? வேர்ச்சொல். அதே போல் பாருங்கள், தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னா, தருகனா என்னது? தந்த அப்படின்னா அது வினையச்சத்துக்கு போயிடும். தந்து அதுவும் வினையச்சத்துக்கு போயிடும். சரி, தந்து அப்படின்னா பெயரச்சம். தந்து அப்படின்னா என்னது? வினையச்சத்துக்கு போயிடும். தரு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தா அப்படிங்கிறதா என்னது? ஒரு வேர் சொல்லா வந்து இருக்கும். தா அப்படின்னா அது ஒரு கட்டளை இடுற மாதிரி, ஒரு ஆணை இடுற மாதிரி இருக்குது. அப்போ கட்டளை ஆணை இடுற மாதிரி இருந்துச்சுனாலே இங்கிலீஷில் வந்து எக்ஸ்க்ளாமேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது தா அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டளை வாக்கியமாக வந்து இருக்குது. ஓகேவா? சாரி, இங்கிலீஷில் வந்து அது வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி கிடையாது, இம்ப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ்க்ளாமேட்டரினா அது ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி இதில் குறிக்கும். ஸோ இதுதான் நம்ம 5 கேள்விகள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்ம டீப்பாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுனால தான் டைம் எடுக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். இலக்கணத்தில் 85க்கு 85 எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ.